சிம்பிளாக ஹெல்த்தியாக மாங்காய் மசாலா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து விட்டமின் சி சத்து மிக்கது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்து விடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 5 கப் தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 3 விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை ஆற வச்சுட்டு உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். மாங்காய் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் மீடியம்லேயே துருவி எடுத்துக்கலாம். வறுத்தரைக்கு வந்து உளுந்து, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், இஞ்சி போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மசாலா. இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மாங்காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் டு ஹைலியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் ஸ்டிக்கி ஆகாது. வேக வச்ச சாதம் வறுத்தரைச்ச மசாலா பொடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பிக்கிள், அதாவது ஊறுகாய், சிப்ஸோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.